ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஃப்ரீ. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான 25 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ் தான். இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாலே போதும். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 4 வீடியோவில் நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, யாரும் அதை மறுக்க முடியாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, நோ ஒன் கேன் டினை தட். நோ ஒன் கேன் டினை தட். யாரும் அதை மறுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கே எல்லாமே தெரியும், அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, யூ டோன்ட் நீட் டு டெல் மீ எனிதிங். யூ டோன்ட் நீட் டு டெல் மீ எனிதிங். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நான் எப்படி உன்னை மறக்க முடியும், அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஹவு கேன் ஐ ஃபர்கெட் யூ. ஹவு கேன் ஐ ஃபர்கெட் யூ. நான் எப்படி உன்னை மறக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ், நான் பிரச்சனையில் இருக்கிறேன். சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஐம் இன் ட்ரபிள். ஐம் இன் ட்ரபிள். நான் பிரச்சனையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ், நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட். ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட். நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஏன் சீக்கிரம் திரும்ப வந்தாய். நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்த, கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல, அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, why did you come back soon. why did you come back soon. ஏன் சீக்கிரம் திரும்ப வந்தாய். நெக்ஸ்ட் ஒன் இஸ், என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னை தப்பாக எடுத்துக்காத, அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதைத்தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, don't get me wrong. don't get me wrong. என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், என்னிடம் விவாதம் செய்யாதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, don't argue with me. don't argue with me. என்னுடன் விவாதம் செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ரொம்ப சந்தோஷப்படாத. சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படாத, அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டோன்ட் பி டூ ஹாப்பி. டோன்ட் பி டூ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்படாத. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா, அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, would you like to meet me. would you like to meet me. நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா, அப்படி கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டு யூ நோ திஸ் ஆல்ரெடி. டு யூ நோ திஸ் ஆல்ரெடி. இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், யார் கத்திக்கொண்டு இருந்தது, அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஹூ வாஸ் எல்லிங். ஹூ வாஸ் எல்லிங். யார் கத்திக்கொண்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ், வெகுளி மாதிரி நடிக்காத, அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். வெகுளி மாதிரி நடிக்காத. நெக்ஸ்ட் ஒன் இஸ், யாராவது உன்னை அடித்தார்களா, அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டிட் எனிஒன் ஹிட் யூ. டிட் எனிஒன் ஹிட் யூ. யாராவது உன்னை அடித்தார்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறா, கொஞ்சம் மாற்றிக்கலாம்ல ஒன்று, அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா,
why you are so stubborn, why you are so stubborn, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன் வந்து காலம் எல்லோரையும் மாற்றும். காலம் வந்து எல்லோரையும் மாற்றும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டைம் சேஞ்சஸ் எவ்ரி ஒன், டைம் சேஞ்சஸ் எவ்ரி ஒன், காலம் எல்லோரையும் மாற்றும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீ யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா whom do you want to meet, whom do you want to meet, நீ யாரை சந்திக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள், இதை பற்றி யார் கவலைப்படுறாங்க, யாரும் கவலைப்படுறதில்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா who cares about it, who cares about it, இதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மற்றவர்களை தொந்தரவு செய்யாத. சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்களை தொந்தரவு செய்யாத, உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஹராஸ் அதர்ஸ், டோன்ட் ஹராஸ் அதர்ஸ், மற்றவர்களை தொந்தரவு செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா why are you sad, why are you sad, ஏன் சோகமாக இருக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I have changed my mind, I have changed my mind, நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, நான் இதற்காக ரொம்ப வருந்துறேன் அப்படி சொல்லிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் வெரி சாரி அபவுட் திஸ், ஐ எம் வெரி சாரி அபவுட் திஸ், நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யாருக்கு கிடைத்தது அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா who was getting, who was getting, யாருக்கு கிடைத்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு பசி இல்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி, ஐ எம் நாட் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு கோபம் இல்லை அப்படின்றத வந்து நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.